லாஸ்ட்டு பஸ்ஸு எனக்கு இது விட்டா அவ்வளோதான், கதை காலி. ஃபஸ்ட்டு வாய்ப்பு டக்குன்னு வந்துருச்சு. ஆனால் சினிமாவில் நிற்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்புறம் வாங்குற அடியில் நீங்கள் செம்மையாகி 2 கேரக்டராக நான் நடிக்கிறேன். அது இது பழைய பழமொழி இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிமா இல்லை. நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் பொங்கி தின்னது தான் மஞ்சள் நோட்டீஸ். பொலிட்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் வயிறு குழுங்க எப்படி சிரிக்க வைப்பீங்க? நீங்களே பிரச்சனையில் இருக்கீங்க. அதை அவர் செஞ்சார். ரமணாபுரத்தில் வரும்ல, இங்கே அடித்தா அங்கே வலிக்கிற மாதிரி இங்கே வேலை செஞ்சால் அங்கே பார்ப்பாங்க. எனக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. எப்படி திறக்கலாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யூ ஷுட் நோ வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வேர் யூ ஆர் கோயிங். யூடியூப்லேருந்து தன்னோட பயணத்தை ஆரம்பித்து பேஷன், ஹார்ட் ஒர்க் மற்றும் டெடிகேஷனோட சினிமாவில் தனக்கென ஒரு இடம் உருவாக்கியவர் ஆக்டர் ஜென்சன் திவாகர். கான்டென்ட் கிரியேட்டர்லேருந்து ஆக்டராக வளர்ந்து அவரோட ஜேர்னி சினிமாவை கனவு காண்ற பல யங்ஸ்டர்ஸ்க்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஆக்டர் ஜென்சன் திவாகர் ஆன் கெட் இன்ஸ்பயர்ட் வித் ராஹி. Hi, வணக்கம். வெல்கம் டு கெட் இன்ஸ்பயர்ட் வித் ராஹி, பவர்ட் பை சினிஎக்ஸ். சினிமாவில் நடிக்கணும்னா எல்லாரும் சென்னை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் டேலண்ட் எங்கே இருந்தாலும் சினிமா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யூடியூப் டு சினிமா, இந்த இன்ஸ்பைரிங் ஜர்னி பற்றி பேசலாம். உங்கள் ஏர்லி லைஃப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை, நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன். மெடிக்கல் ரெப்பாக இருந்தேன். ஆமாம், மெடிக்கல் ரெப்பாக வேலைக்கு சேர்ந்ததே என் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான். ஒட்டுமொத்த அப்ஜெக்டிவே அதாக தான் இருந்தது. ஆனால் சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். சரி சரி, இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிற டைமில் தான் குடும்பஸ்தனின் சாகசங்கள்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதா என் கசின் மூலமாக தெரியுது. சரி. நக்லைட்ஸில் அருண் என் கசின் இருப்பாப்ப, அவர் வந்து சொல்கிறாரு, இப்படி இருக்குது, இப்படி ஒரு படம் இருக்குது, அதில் நீங்கள் ஏடியா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு தான் நான் போகிறேன். சரி. போய் எங்கள் டீம். அது லவ் மேரேஜ் தானே அது? எது? ஆமாம் ஆமாம், லவ் கம் அரேஞ்ச் ஆயிடுச்சு, ஸ்கேம் பண்ணிட்டேன். அப்போது அதுக்காக தான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவங்க வந்து என்னென்னா, இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்போ நக்லைட்ஸ்னு ஒரு சேனலாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ போடுறோம், அதில் வேணும்னா நீங்கள் ஏடியா ஜாயின் பண்ணுங்கள், நம்ம படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் இது பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே ஜாயின் பண்ணேன். யூடியூப் நக்லைட்ஸில் அப்படி ஜாயின் பண்ணுறேன். அந்த படம் தான் 5-6 வருஷம் கழிச்சு குடும்பஸ்தனா இப்போ வந்தது, மணிகண்டன் சார் வச்சு. அப்போ நாங்கள் வேற ஒரு சின்ன ஹீரோவுக்காக பண்ணுறதுக்காக அப்படி பேசிகிட்டு இருந்தோம். அது நடக்கலை. அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தில் எந்த வித பிளானிங்கும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணது தான் என் ஜேர்னி. அப்புறம் ஏடியா தான் போனேன், நடிக்கிறதுக்கு போல. நடிக்கிறதுக்கு எனக்கு ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப மெலிஞ்சிருப்பேன், பார்க்க சரியாக இருக்கு. அது எனக்கு பயங்கர காம்ப்ளெக்ஸு. சப்ஜெக்டிவ் தானே, பார்க்க நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறது சப்ஜெக்டிவ். உங்கள் முகத்துக்கு நான் வேற மாதிரி, உங்கள் மனசுக்கு நான் வேற மாதிரி தெரியலாம். ஆனால் அப்போ அந்த அறிவெல்லாம் இல்லை. அப்போ எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸு, நம்மளை யார் பாப்பா அப்படின்னு இருந்தது. அப்போது ஒருத்தர் வரல, நடிக்க வேண்டிய ஒருத்தர் வரல. அப்போ ஏடி தானே, வேற வழி இல்லையே, 3 ஏடி தான் இருப்போம். எவனாவது ஒருத்தனை தூக்கிட்டே வாடா நில்லுடா, உனக்கு டைலாக் கம்மியாக தர்றோம், ஏதாவது ஒன்று நான் சொல்கிறத மட்டும் பேசுனாங்க. அந்த ஒரு டைலாக் நல்லா பேசியிருக்கேன் பாருங்க, அதுதான் சினிமா. ஆமா, அது நல்லா நடிக்கிற அப்படிங்கிறப்போ உங்களுக்கே ஒண்ணு இருக்கும்ல, கமெண்ட்டை செக் பண்ணுவீங்க. ஒரு யாராவது ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அப்போ அப்படியே அந்த ஆசை, அப்படியே ஓகே நல்லா பண்ணணும் ஆசை கூட இல்ல. எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த டீமை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் அப்ஜெக்டிவா இருந்தது. இப்படி வேலை செஞ்சு அப்படியே இருந்து ஆர்கானிக்கா அப்படியே சினிமா. அந்த டைம் தான் யூடியூப் டு சினிமாங்கிற கன்வர்ஷன் ஆரம்பிச்சது. ஓகே. நாங்கள் விஜய் வரதராஜ் தான் டெம்பிள் மங்கீஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அவங்க தான் பைனியர்ஸ் ஆஃப் யூடியூப், தமிழ் யூடியூப். ஓகே. அவங்க தான் அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே ஆரம்பிச்சது தான் பிளாக் ஷீப், நக்லைட்ஸ். ஓகே. பேரஸ்டமல் பணியாரம்னு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த செட்டில் அந்த பிரைம் ஒரு 5-6 சேனல் இருக்கும்ல, அதில் நக்லைட்ஸ் ஒன்று. ஓகே. அதனால எங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அன்னைக்கு இருந்த ஏடிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்களோட சேனல்ஸை பார்க்க பொலிட்டிக்கல் செட்டையர் நிறையா பண்ணோம். அப்போ அது ஒரு வேவா கிரியேட் ஆச்சு. அந்த வேவ் வந்து எங்களை ஈஸியாக கொஞ்சம் தள்ளுச்சு. அப்போ அப்படிதான் சினிமாவில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு டக்குன்னு வந்துருச்சு.
ஆனா சினிமால நிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஆமா. என்ட்ரி ஈஸியா இருந்தது. என்ட்ரி ஈஸியா ஆமா, இருந்துச்சு. ஆமா, ஆமா. கோயம்புத்தூருக்கும் சினிமாக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. கரெக்ட். ஆமா, பாக்யராஜ் சார், ஆமா, சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் அண்ட் கவுண்டமன் சார். ஆமா. முதல்ல ஸ்டுடியோஸே கோயம்புத்தூர்ல நெறைய இருந்ததா நெறைய இருந்திருக்கு. இப்போ நீங்க எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? இந்த கம்பேரிசன்ல நான் வரல. யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். ஐயோ! இல்லைங்க, இல்லைங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா எனக்கு என்னன்னா, ஆ அங்கருந்து வந்துட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டு பஸ்ஸு எனக்கு. இது விட்டா அவ்வளோதான், கதை காலி. நீங்க தெருவுல தான் படுக்கணுங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது, உங்களோட ஏர்ஜே வந்து உங்கள காப்பாத்திரும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு பண்ணேன். பர்சீவரன்ஸ் இருந்தது. பேனிக் ஆகல நானு. வெரி குட். அந்த அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு குட் குவாலிட்டினா அது வேணா நான் ஐ டேக் த கிரெடிட் ஆஃப் பீயிங். அது ரொம்ப முக்கியம். ஆமா, பேனிக் இல்லாம ஒரு சிச்சுவேஷனை ஆமா, கரெக்டா ஆமா. ஹேண்டில் பண்ணணும். இது என்னன்னா எனக்கு என்ன நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். இனி திரும்பி வர முடியாத சிச்சுவேஷன். ஸோ யூ ஹாவ் டு ஸ்விம் டு த அதர் சைட் ஆஃப் த ஷோர். இதுதான் ஒரு இது. நான் அந்த ரிட்டன் ஆனேன்னா மூழ்கிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அங்கதான் இருக்கு. எதுலையுமே தெம்பும் இல்லை. பட் ஏதோ ஒண்ணு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல. அது எப்படியோ வந்து அப்புறம் பேசிக்ஸ் வந்து கரெக்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு நக்லைட்ஸ்ல கிடைச்ச பேசிக்ஸ் வந்து பயங்கர ஒரு ஒரு இது இருந்தது. அதுல இருந்து நான் மஞ்சள் நோட்டீஸோட ஷிஃப்ட்டும் வந்து எனக்கு வந்து இன்னும் பெரிய லெசன்ஸை கற்றுக் கொடுத்துச்சு. நம்ம ஒரு ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருந்து வேலை பார்க்கறதுக்கும் நீங்க ஒரு நிறுவனத்தை ஃபார்ம் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும்ல. எனக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுது. ஓகே. நான் நக்லைட்ஸ்ல இருந்தப்போ குறை சொல்ற மோட்ல இருந்தேன். இது சரியில்லை, அது பிரச்சனையா இருக்கு, இது இல்லை, அது இல்லை. வென் யூ ஃபார்ம் அ கம்பெனி, அங்கதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சது எல்லாம் சரின்னு. ஓகே. அது அந்த லேர்னிங் வந்து எனக்கு இன்னும் கான்கிரீட் ஆச்சு. இன்னும் என்னைய பக்குவப்படுத்துச்சு. ஒரு வைல்டா இருப்போம்ல நீங்க. பொதுவா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு வைல்ட்னஸ் இருக்கும். அப்புறம் வாங்குற அடியில நீங்க செம்மையாயி அந்த 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 அடிகள்லயும் செழுமை அடையாதவன் தான் உருப்படாம இருப்பானே தவிர, வாங்கி அடி வாங்கி ஓகே 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 எதுக்கு விழுகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச மெச்சூரிட்டியா நான் பாக்குறேன். உங்க அடிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நிறைய இருக்கு, நான் சொல்றேன். அப்போ மஞ்சள் நோட்டீஸே ஒரு பேர் இடிதான். அப்போ மஞ்சள் நோட்டீஸ் ஆரம்பிச்சா கொடுக்கறதுக்கு காசு இல்லை. சேனல் ஆரம்பிக்கிறது தான் ஃப்ரீ, நடத்துறதுக்கு காசு வேணும்ல. அப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க. அவனுக்கு தான் 4 பேர், என்னையும் சேர்த்து 5. அவனுங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேஷன் கொடுக்குறானுங்க. நக்லைட்ஸை விட்டு வெளியேற வேண்டிய சூழல். அப்போது நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வேற ஒரு சேனல் ஒன்றில் போய் சேர்ந்தேன். அந்த பேர் சொல்லலை, வேண்டாம். அவங்க இல்லை, இப்போ சேனல்லையும் இல்லை. சேர்ந்துட்டு பொலிட்டிக்கல் செட்டையர் தான் எனக்கு தெரியும். நானும் பொலிட்டிக்கல் செட்டையர் பண்ணிட்டேன். ஒரு குறிப்பிட்ட தலைவர் மாதிரி வேஷமெல்லாம் போட்டு நடிச்சிட்டேன். அந்த 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 இது முடிச்சுட்டு இன்னொரு கெட்டப் போட்டுட்டு வரணும். இன்னொரு தலைவர் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டுட்டு நான் அப்போ ஒரு மாருதி 800 வச்சிருந்தேன். அதுல வந்துட்டு இருக்கிறேன், இப்படி வர்றேன். அங்க அதே பேக்கரியில 2 கேரக்டரா நான் நடிக்கிறேன். நானே என்கிட்ட பேசுற மாதிரி, டபுள் ஆக்ட் மாதிரி. ப்ராப்பர் பொலிட்டிக்கல் செட்டையர். நான் எதை பத்தின்னு சொன்னா நான் வேற மாட்டிடுவேன். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி, அன்னைக்கு நடந்த சூழல்ல, அரசியல் சூழல்ல ஒரு பிரச்சனையை பத்தி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் பார்க்குறேன், என் பசங்க அந்த கேமராவெல்லாம் வச்சுட்டு இப்படி நிற்கிறானுங்க. 5-6 போலீஸ் நிற்கிறாங்க. போலீஸ் ஜீப் நிற்கிது. நான் அப்படியே காரை அப்படியே தாண்டி போயிட்டேன். காரை பார்க் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம் அந்த கெட்டப்பெல்லாம் கலைச்சிட்டு நான் இறங்கி போய் சொல்கிறேன். இவனுங்க கிளவராக ஒன்றே பண்ணானுங்க, அந்த ஃபுட்டேஜ் அழிச்சிட்டானுங்க. பின்னாடி நின்று இப்படி கையிலேயே அழிச்சிட்டான். அது வந்து நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குறிப்பிட்ட பார்ட்டியிலேருந்து தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒரு 20-30 பேர் வந்துட்டாங்க. நான் இத்தினூண்டா இருப்பேன், அவங்க பயங்கரமாக இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, வெள்ளையும் சொல்லையுமா வந்து உட்காந்துட்டாங்க. என்னென்னமோ கேள்விகள்லாம் வருது. அப்போது இவன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாரு, போலீஸ் பார்க்குறாரு. பார்த்துட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தாரு, அதுக்கப்புறம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏட்டும் கான்ஸ்டபிளும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கூட எட்டி பார்த்தாங்க.
ஒரு 3வது நிமிஷம் தாண்டும் போது தேவர் இன் லோல் மோடு, எல்லாம் சிரிச்சு நீதானா நல்லா நடிக்கிறியாடா அப்படின்லாம் பேசிட்டு சூப்பர். ரொம்ப சகஜமா சார் இவர் வந்து "ஏய்" அப்படின்னு அவன்கிட்ட மாறிடுச்சு, நீ எந்திரி அப்படின்னு. அப்படி ரிவர்ஸ் ஆயிருச்சு. இப்போ அன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆர்ட் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. ஸோ இந்த ஆர்ட்டை வந்து விட்டுறக்கூடாது. அன்னைக்கு தான் நான் வந்து ரொம்ப கான்ஷியஸா வாவ். திஸ் இஸ் கோயிங் டு சேவ் மீ அப்படிங்கிற மோடு வந்து எனக்கு அன்னைக்கு தான் கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு வைல்டா இருந்த எனக்கு இப்படி வீடியோஸ் பண்ணக்கூடாது, கிரிட்டிக் பண்ணலாம், பட் அது எங்க வச்சு எப்படி வச்சு பண்ணணும், நம்மளை சுத்தி பார்க்கறவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்ப இது இல்ல மோடு, சோஷியல் சட்டையர் பண்ணலாம், அதுக்குள்ள பாலிடிக்ஸ் வைக்கலாம், நைஸ், நேரடியா புரிய வைக்கிற மாதிரி வீடியோஸ் வேணும், பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ். எஸ் எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு அந்த சேனல்ல விட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் அவன் பயந்துட்டான், என்னடா ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்க மொதல் வீடியோலயே அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ என்னை சந்தோஷமா வரவேற்றானுங்களோ அவ்வளோக்கு பயந்துட்டானுங்க. அது தப்பு இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து சொன்னானுங்க இந்த 4 பேரும் நம்மளே ஒரு சேனல் தொடங்கிடலாம். டேய் இல்லடா அது கேமரா வேணும், இது வேணும், ஆள் வேணும். டேய் ஆர்வம் இருக்கிற பல பேர் இருக்கிறான்டா, எவனையாவது ஒருத்தனை பிடிப்போம் அப்படின்னு வெறும் நம்பிக்கையை வச்சு ஆரம்பிச்சோம் மஞ்ச நோட்டீஸை. இட் வாஸ் ஈஸி டு ஸ்டார்ட். ஆனா அதை நடத்துறதுல பயங்கர கஷ்டம் இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட அமெச்சூர்ஸ் என்னையும் சேர்த்து. ஏன்னா எனக்கு வந்து நடிக்க தெரியுமே தவிர ஒரு சேனலை ரன் பண்ண தெரியாது. அதுல நானும் அமெச்சூர் தான். எடிட் பண்ண தெரியாதவனுக்கு கேமரா பண்ண தெரியாது, இது எதுவும் எனக்கும் தெரியாது. ரொம்ப நியூவா. அப்போ குவாலிட்டி அடி வாங்கிட்டே இருக்குது, கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கு. நக்லைட்ஸ்ல இருந்து வெளியே வந்தாங்கிறதுனால அந்த குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்கல்ல. நக்லைட்ஸ் இஸ் a well equipped crew. கரெக்ட். வித் bunch of talents. ஆனா இங்க அப்படி கிடையாது. we are amateurs. இந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் காட்டுறேன் அப்படின்னு காட்டுவானுங்கல்ல, அந்த அதை விட ஒரு படி மேல இருந்தது, அவ்வளவுதான். மட்டமா இருந்தது, எனக்கும் தெரியுது. அப்போ அது ஒவ்வொன்றா என்ன இன்னும் ஒர்க் பண்ணணும்னு ரைட்டர்ஸை பிடிச்சேன். அவனுக்கிட்ட எஃபிஷியண்டாக எப்படி வேலை வாங்குறதுங்கிறத கற்றுக்கிட்டேன். பயங்கர ப்ரெஷரும் இருக்கும்ல உங்களுக்கு அந்த டைம்ல? ஆமாம், பெரிய ப்ரெஷர் இருந்தது. பட் லக்கீலி இவனுங்க 4 பேர் வந்து என் மேலே ப்ரெஷரே போடலை. அவனுக்கு வந்து வந்துருண்டா அப்படி தாண்டா கற்றுக்குறோம், அப்படி தாண்டா பண்ணணும், அப்படி இப்படின்னு அவன் தேவர் டோட்டலி சப்போர்ட்டிவ். ஓகே. ஒரு முதல் 10 வீடியோவை என்னை விட்டுரு அப்படின்ட்டேன். அதை வந்து அவனுக்கு ஸ்பேஸும் கொடுத்தானுங்க. அப்புறம் அப்படியே ஓரளவுக்கு குவாலிட்டி வந்தது, வியூஸ் வரல. அதுதான் சொல்லியிருக்கேன், இந்த 10 எபிசோட்ஸ் பண்றேன், எனக்கும் கொஞ்சம் விட்டுருங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் கேமராலாம் வச்சிருக்கீங்களா, நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையாது, டியூப் லைட் தான். அதனால எனக்கு அதுக்கு கூட இல்லை. பட் ஸ்டில் அதுதான். இப்போ நீங்கள் பண்ண அது இது பழைய பழமொழி இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிமா இல்லை. அப்போ அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொன்றா நடந்து, நீ அரிசி கொண்டு வா, நான் உமி கொண்டு வரேங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் பொங்கி தின்னதுதான் மஞ்ச நோட்டீஸ். ஸோ தட் வாஸ் லைக் ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் நான் என்ன நினச்சேன், இது ரஃப் நோட், சினிமாவுக்கு போகிறதுக்கான ரஃப் நோட். இங்கே இந்த சேனல் சக்சீட் ஆகணும்னு வேலை செய்ய வேண்டாம். ஓகே. அப்படிங்கிறது இருந்துச்சு. எஸ் நான் நக்லைட்ஸ்ல இருந்தே நான் வர்றதே சினிமாக்கு தாங்கிறது தானே. நான் ஏடியாவே அதுக்கு தானே. அதுதான் என் ஐடியா, அதான் இருந்தது. கான்கிரீட்டா இருந்தேன், நான் ஒரு ஆக்டர் ஆயிரணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இதுக்கு நடுவுல என்னன்னா, எங்க டைரக்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஐ வாஸ் அன் ஏடி அண்ட் ஆல்சோ அன் ஆக்டர், 2 ஜேர்னி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நிறுத்தினாரு, டீம் பெருசாயிருச்சு, ஒரு 30 பேர் 40 பேர் ஆகிற ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கேட்டாரு, என்ன வேணும் உங்களுக்கு, நீங்க ஆக்டர் ஆகணுமா டைரக்டர் ஆகணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நாங்க சீசன் பண்ணோம், 2மே நீங்க ஜேர்னி பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒர்க் ஆகாது தலைவா அப்படின்னு. நான் இம்மீடியட்டா ஆக்டர்ன்ட்டேன். ஏன்னா நான் அப்பவே ஏர்லி 30ஸ்ல இருக்கேன், நம்ம இன்னும் வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, எல்லாம் செட்டில் ஆயிட்டு இருக்கிறானுங்க நிதானமா, நம்ம இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமா வேணாம். பட் அந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம், பையன்லாம் இருக்கான், அப்போ குழந்தைலாம் இருக்கான். ஓகே. நான் இன்னும் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணாம, ஆமா, கடன்லாம் வச்சுக்கிட்டு அப்படி டிசாஸ்ட்ரஸ் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்பவே. ஆனா வந்து எனக்கு என்னன்னா, சரி ஆக்டர் ஆயிடலாம், ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கிறோம்.
டிரெக்டர்னா இன்னும் இன்னும் தள்ளி போகும் ஜேர்னி. நீங்க போய் இந்த கிராஃப்டை இன்னும் மாஸ்டர் பண்ணி கதையை ரெடி பண்ணி, கதையை ரெடி பண்ணாலும் இங்கே ப்ரொடியூசர் கிடைக்கணும், ப்ரொடியூசர் கிடைச்சாலும் ஹீரோ கிடைக்கணும், இதெல்லாம் சேர்ந்து வந்தால் படம் நடக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். இட்ஸ் கோயிங் டு பி a huge task. ஏன்னா எங்க டைரக்டரே படம் பண்ணாம இருக்காரு. இதுல நம்ம டைரக்ட் நம்ம அவரு முடிச்சு அவரு அதுல அது இட்ஸ் a லாங் ப்ராசஸ்னு புரிஞ்சிருச்சு. சரி ஆக்டரா போயிடலான்ட்டு தான் அன்னைக்கு டிசைட் பண்ணது தான். தெளிவான ஒரு டிசிஷன். ஆமா. அதுக்கப்புறம் மஞ்சள் நோட்டீஸ்ல டைரக்ட் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. ஏன்னா என்னை நானே தான், வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா சரி எப்படியோ ஒப்பேத்தலாம். அப்போ முடிவு எடுத்தேன், நான் நம்ம டைரக்டே பண்ணாலும் ஐ டைரக்ட் மை செல்ஃப். என்னோட இந்த ஆக்டரை ஹெல்ப் பண்றதா தான் இந்த டைரக்டர் இருப்பான் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார். யூடியூபர் டு சினிமா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு, அவரை பத்தி சொல்ல முடியுமா? இது எனக்கு ஐடென்டிஃபிகேஷனா நான் தான் சொன்னேன்ல முதல்ல, நான் சினிமாக்குன்னு தான் போனேன் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு. ஓகே. ஆனா யூடியூப் ஒரு மீடியம், இந்த மீடியம் வந்து இப்படி எல்லாம் கொண்டு போகும் அப்படின்னு 2 பேர்த்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு தெளிவு இருந்தது அந்த டைம்ல. ஓகே. அதுக்கப்புறம் தே ஃபெட் அஸ். ஆனா ஸ்டார்டிங் வந்து ராஜேஷும் பிரசன்னாவும் தான். எனக்கு பிரசன்னா தான் மென்டார் ஃபிகர். ஓகே. அவர் நம்மளுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்காட்டியும் அவரோட கைடன்ஸ் தான் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னா அது காரணம் அவர் தான். வாசிக்கணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னு நீ நினைக்கிறேன்னா யூ ஷுட் ஒர்க் வித் அ ரைட்டர். கரெக்ட். ஆர் எல்ஸ் யூ பிகம் அ ரைட்டர் அண்ட் தென் இஃப் யூ குட் டைரக்ட். ஓகே. அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் தட் வாஸ் த ரைட் வே டு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஓகே. அப்போ இதெல்லாம் ஏன் என்ன, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் வேணும், ஒரு சோஷியல் கான்ஷியஸோட நீ வேலை செய்யணும். ஓகே. ஹவு டு ஹேண்டில் அ விமன் ஆஸ் அ மேன், இது எல்லாமே எனக்கு அங்கே தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாப்புல. ஓகே. பிரசன்னாவோட ரைட்டிங்லேயே அந்த அந்த இது இருக்கும், டெஃபினேஷன் இருக்கு. ஆஃப் ஆல் தி எவ்ரிதிங். சினிமா இயங்கிட்டு இருக்கிற விதத்தை மாற்றணும்னு நினைக்கிற ஆம்பிஷனோட இருக்கிற ஒருத்தர். சோ கால்டு மாற்று சினிமான்னு சொல்றாங்கல்ல, அதை போரிங் இல்லாம எப்படி என்டர்டெய்னிங்கா சொல்றது. ஒரு ஒரு ப்ரிவைலிங் பொலிட்டிக்கல் இஷ்யூவை நீங்க வயிறு குழுங்க எப்படி சிரிக்க வைப்பீங்க, நீங்களே பிரச்சனையில இருக்கீங்க, அதை அவர் செஞ்சாரு. சாப்ளினுக்கு அப்புறம் அதை டேப் பண்ண எல்லாருமே மாஸ்டர்ஸா தான் பார்க்கப்பட்டாங்க. சாப்ளின் தான் வந்து ஒரு ஒரு கொடூரமானவனை கோமாளி பொருளா ஆக்குறது இருக்குல்ல, அதுதான் அவனை ரொம்ப கோவப்படுத்தும். ஹிட்லர் யாரையுமே புடிச்சு கொல்லணும்னு நினைச்சது இல்ல. சாப்ளினை பார்த்து தான் பயந்தாரு ஹிட்லர் வாஸ் அஃப்ரைட் ஆஃப் சாப்ளின். ஓகே. ஹிட்லர் வாஸ் ஸ்கேர்ட் ஆக்சுவலி. அவன் யாரு மேலேயுமே அவனுக்கு பயம் இருந்தது இல்லை, சாப்ளின் மேலதான் பயம் இருந்தது. ஸோ சாப்ளினை வச்சுதான் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஓகே. அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு நாகேஷ் சார் வந்து இங்க அதை கையில எடுத்தாரு அப்படின்னு தோணும். நாட் சோ பொலிட்டிக்கலி பட் கிராஃப்டா அதை கையில எடுத்தவர் நாகேஷ் சார். வாவ். அப்போ எனக்கு நாகேஷ் சார் மேல ஒரு பயங்கரமான ஒரு அஃபினிட்டி வந்தது. அவரோட ஒர்க்ஸை நான் பார்த்தேன். such a legendary artist. எக்ஸாக்ட்லி. அப்போ எனக்கு என்னன்னா, நாகேஷ் சாரோட ஒர்க்ஸை வந்து ஃபேசினேட் ஆகி பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ என்னோட எல்லா ஒர்க்ஸையும் நான் நாகேஷ் சார் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அது என் பாடியிலேருந்து வரும்போது ஒரிஜினலாக இருந்தது. வாவ். நான் அடிச்சாங்காப்பி அடித்தாலுமே நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். யூடியூப் வந்து அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துச்சு. ஓகே. அப்போ இதை எனக்கு ஃபைன் பண்ண வச்சதும் பிரசன்னா தான். பிரசன்னா தான் யூடியூப் வந்து நீ வாய்ப்பு கேட்டு போகாத, உன்னை தேடி வாய்ப்பு வரவை, அதுக்கான மீடியம்ல நம்ம இப்போ இருக்கோம். இது அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு விஞ்ஞானம் உனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்துருக்கு. உட்காந்து பூமர் மாதிரி அதை குறை சொல்லிக்கிட்டு இல்லாம அதை வச்சு நீ எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது பிரசன்னா. அது எனக்கு வந்து இன்ன வரைக்குமே ஹீஸ் மை கோ டு பர்சன். ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் அவர் அப்படியே கேட்க மாட்டேன், பட் ஐ ஆஸ்க் ஹிஸ் வியூஸ். இது என்னவா பாக்குறீங்க, இது இப்படி ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் ஆல்வேஸ் இப்ப வரைக்கும். அப்போ
அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் ஆச்சு. அவரு தான் வந்து என்னோட கைடிங் ஸ்பிரிட்டா இருந்தாரு இப்போ ஓகே வரைக்கும். ஓகே அப்போ அது வந்து அவரு சொன்னதுதான். ம் அ இங்க வொர்க் பண்ணா ஆ. ரமணாபுரத்துல வரும்ல, இங்க அடிச்சா அங்க அங்க வலிக்குங்கிற வலி மாரி இங்க வேலை செஞ்சா அங்க பார்ப்பாங்க. ஓ அங்க நீ ஸோ போர்ட்ஃபோலியோவ நீ யூடியூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. சச் அ ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்ம். எக்ஸாக்ட்லி. அப்போ ஓகே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவும் என்னோட ம் ஆடிஷன் வீடியோவா தான் நான் வேலை பார்த்தேன். இப்ப எல்லா வீடியோவும் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் முக்கியம். ஓகே வேலை பார்த்தேன். ஒவ்வொரு ம் கேரக்டரும் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். வாவ் எனக்கான போர்ட்ஃபோலியோவா நான் வேலை ஆ செய்யணும் அப்படின்னு நான் வேலை பார்த்தேன். இது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஆ மஞ்ச நோட்டீஸ்ல என்னமோ கிராக் ஆக மாட்டேங்குதுன்னு நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ, ம் ஐ லாஸ்ட் டச் வித் பிரசன்னா ஃபார் அ வைல். ஓகே அந்த நக்லைட்ஸை விட்டு வெளியே வந்த ம் டைம்ல. அப்போ இன்னமும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா தான், ஓகே நான் அங்க வேலை பார்த்தது வந்து என்னோட ஆடிஷன் வீடியோஸா தான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிருந்தேன். ஆனா இங்க ஒரு சேனலை உருப்பட வைக்கணும்னு நான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சது தான் நான் பண்ண தப்பு. ஆ அப்போ நான் அதை ஒரு 6வது 7வது வீடியோல ஃபைன் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், மிஸ்டர் சீரியஸ்னு ஒன்று ஆரம்பிச்சேன். ஓகே அதுல நம்ம ஆடிஷன் வீடியோ பண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கேரக்டர். ஆ அந்த கேரக்டருக்கு ஒரு கதையை உருவாக்குவோம். ஆ ஆன் த ஹோல் அது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வீடியோவா இருக்கட்டும். ம் கோமாளியா ஒரு வீடியோ, ஐ மீன் ஒரு சகுனி பாபுன்னு ஒரு வீடியோ பண்ணேன். அவனோட சகுனித்தனத்தை காட்டுறது. ஒரு சின்ன வில்லனிசமோட ஒரு வீடியோ பண்ணலாம். ஆ ரொம்ப இன்னசென்ட்டா ஒரு வீடியோ பண்ணலாம். ம் வயசானவனா ஒரு வீடியோ பண்ணலாம். ம் இளமையா ஒரு வீடியோ பண்ணலாம். ம் எல்லா விதமான ஆடிஷன் டெப்ஸும் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு. பா ஓகே அது நைஸ் சூப்பர். அது வந்து எனக்கு பயங்கர இதாச்சு. அப்போ ம் என்ன அறியாமையே அவர் கைட் பண்ணிட்டு இருந்தாருங்கிறத அப்புறம் தான் நான் ஓகே அவரோட பிரின்சிபல்ஸை நம்ம மறக்க வேண்டாம். அதை ம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அப்ளை பண்ண ஓகே திரும்ப அப்ளை பண்ண தட் டுக் மீ பட் வேர் ஐ எம் நவ் நீங்க டுடே. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்கல்ல. அது கரெக்ட் இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அதுக்கும் இல்ல. இல்லைங்க, அதான் நான் முதல்ல சொன்னேன். ஆ நம்ம தவிடு தின்னுட்டு இருக்கிறோங்கிறப்போ ஏதாவது ஒன்று சரியா பண்ணிடுவோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் நீங்க மூழ்க போறீங்கிறப்போ நீச்சல் ஃபாஸ்டா அடிச்சிருவீங்க. அதுதான் there is அந்த no looking back. எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. எனக்கு அந்த ம் அதுக்கான வழியோ நேரமோ எதுவுமே இல்லை. இல்ல ஐ திங்க் எல்லாருக்கும் இந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் இல்லைன்னா ஐ திங்க் தே வில் ரீச் தே வில் கெட் இட் வாட் தே வாண்ட். ஒரு பேஷன் ஒரு டிரைவ் பண்ணும் உங்களுக்கு. இப்போ அஹ், ஒரு ரூம்ல நீங்க லாக் ஆயிட்டீங்க. அந்த ம் அந்த கதவு திறக்கிறதுக்கான வழி இல்லை. ம் பேனிக் ஆனீங்கன்னா அந்த கதவு திறந்திருந்தாலும் உங்களால திறக்க முடியாது. கரெக்ட். ம் அதுதான் எனக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். மைண்ட் ஸ்டெடியா I இருக்காது. didn't panic. பேனிக். ஓகே எனக்கு எல்லா கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. எப்படி திறக்கலாங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ரொம்ப நிதானமா ஓகே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி. ஸோ அப்படித்தான் எனக்கு இது இது திறந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ சரி நான் அங்கே யூடியூப்ல ரொம்ப சிவியாரிட்டியோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாரம் வாரம் வீடியோ போட்டே ஆகணும். ஓகே அப்புறம் ஒரு ஒரு சேனல் ஒன்றில், ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ம் ஒரு பொலிட்டிக்கல் செட்டையர் ஷோ ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அது ஓகே வந்து பிளிப்னு ஒரு சேனல் இருந்தது. ஃபிளிப் ஃபிளிப். ஆமாம், சர்சாகான்னு. ஆ இஸ் அ ஃபேமஸ் யூடியூபர். ஓகே ஆமாம், அவனோட ஜானர்லாம் அவன் பயங்கர ஃபேமஸ்ஸு. ஓகே அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். நான் ஓகே மஞ்சள் நோட்டீஸ் ஆரம்பிச்ச ஓகே டைமில். அவருக்கு வந்து ஒரு ஷோ கிடச்சிது ம் கலைஞரில். ஓகே அவன் வந்து அவனை எக்ஸைட் பண்ணாத எதையுமே அவன் பண்ண மாட்டான். ஒரு 10 வீடியோ நீ பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ம் 3வது வீடியோலேயே அவனோட எக்ஸைட்மெண்ட் லெவல் குறைஞ்சிருச்சு அந்த அந்த ம் ஷோ பண்ணுறதுல. ஓ அப்போ எனக்கு சொன்னான், ம் ஜென்சன் ஒரு 7 வீடியோ நீங்கள் பண்ணி தர முடியுமா? ஓகே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் ஹெல்ப் ஆகும். ஆம் எக்கனாமிக்கெல்லாம் 1500 கொடுப்பாங்க ஒரு 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 வீடியோக்கு. ஒரு வீடியோக்கு. அதுக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரணும். அப்போது 3 வாரம் நாங்கள் ஆ சரி 9 வீடியோஸ் பண்ணுறேன். ஓகே அப்போ இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது செந்தில் நான் அந்த ஷோவோட டைரக்டர். ஓகே அவர் வந்து சொன்னார், சரி ஜென்சன் எனக்கு அவருக்கு தெரியும் என்னையா, ஓகே வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. சரி ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், 3 ஷோ பண்ணுறேன் ஒரு வாரத்துக்கு. இப்போ ம் வந்தால் அந்த 3 நாள் நான் தங்கி ம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷோ பண்ணிட்டு ஒரு 4500 ருபீஸ் ஓகே கிடைக்கும். ஓகே. அப்போது 1500 டிக்கெட்டுக்கு போனாலும் மீதி இருக்கும் 3000 இருக்கும். ஓ அதை டிக்கெட்டோ அப்படியே நீங்க தான் போட்டு வரணும். எல்லாம் நான் ஓ தான், எல்லாமே நான் தான். ஓகே. அதை பண்ணுவேன். ம் அதை பண்ணேன் 3 வாரம் பண்ணேன். ஆ 2வது வாரமே டிஆர்பி எங்கேயோ போயிடுச்சு. அந்த ஷோவோட பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சு. இன்னும் நான் அதுதான் அர்ஜ் தான், சரி ஏதாவது பண்ணி ஏதாச்சும் இதுல ஓகே ஒரு ஒரு சினிமா சான்ஸை தேடிடுவோம். கரெக்ட். இந்த இந்த டிவியில் யாராவது டைரக்டர் பார்த்துருவாங்க, பார்த்துட்டு இந்த வாரம் வந்து நம்மளை கேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வேலை பார்ப்பேன். ஓகே நான் அப்படிதான் அந்த வேலை தான் பார்த்துட்டே இருந்தேன்.
ஆனால் அந்த ஷோ வந்து 9 எபிசோடு கூப்பிட்டாங்க. தட் வென்ட் அரவுண்ட் லைக் 140 எபிசோட்ஸ் ப்ளஸ் எபிசோட்ஸ் போச்சு. அவ்வளோ நல்லா போச்சு. எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. ஆமாம், எல்லாம் நான் தான் பண்ணேன். 140 ப்ளஸ் எபிசோட்ஸு காசு ரெகுலராக கொடுத்தாங்களா? பண்ண இன்னும் அதே 1500 தான் கடைசி நாள் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தேன். அது ஆமாம். Okay. பட் நான் அதான் அப்போவும் நான் ரொம்ப தீர்க்கமாக இருந்தது என்னன்னா, காசு பின்னாடி போவேண்ணா. ஆ, காசுன்னு எக்கனாமிக்கலாக நம்ம யோசிச்சிட்டோம்னா நம்ம காலி. என் கடனுக்கு அந்த அந்த காசெல்லாம் எதுவுமே பண்ணாது. okay, இப்போ அவங்க ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி போட்டிருந்தாலும் அது ஹெல்ப் பண்ணாது என்னைய. okay. But you want to keep working. ஆமாம், ஐ ஹேட் டு கிராக் பிக். அதை புரியுது. பண்ணினா மட்டும்தான் என் கடனை அடையும். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம Super. அந்த வேலையை பார்க்கலாம். இதுக்கு இதுதான் இது அப்படி கலைஞரில் 3 ஷோ Okay. ட்ராவல் பண்ணணும். ஆ. வந்து சென்னை வந்து நான் பண்ணுவேன். பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்து இது ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசிடுவேன் ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்ட. இங்கே இவனுங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அங்கே போய் 1.5 நாள் 1 நாளில் ஷூட் முடிக்கணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும் அடுத்த நாள்னா அதுக்கும் கஷ்டம். ஸோ இவனுங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதும் பயங்கர வேலை. அப்போ இவனுங்களோட ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கே விடிய எடிட்டும் பண்ணி வச்சுட்டு தென் ஐ வில் ட்ராவல் பேக் அகெயின் டு சென்னை. இப்போ இந்த ஜேர்னி வந்து எனக்கு பயங்கரமாக என்னை வந்து இன்னும் செழுமைப்படுத்துச்சு. என்னன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நான் சென்னை வருவேன், சினிமா வாய்ப்பு தேட மாட்டேன். Okay. ஆடிஷன்ஸ் எல்லாம் ஆடிஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு. பட் எனக்கு வந்து ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன். இல்லை, நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஐ எம் கிவிங் an audition every week. அண்ட் உங்களுக்கு பிரசன்னா சார் சொன்னாங்க வாய்ப்பு உங்களுக்கு தேடி ஆமாம், வரும். நம்மளை அதுவும் தேடி வரும், ம், வர்ற வரைக்கும் வேலை செய்வோம் வேலை செய். அப்படின்னு அது வேலை பார்த்துட்டே இருந்தேன். சூப்பர். அப்படிதான் ஒரு சின்ன பிரேக். சோ இன்ஸ்பைரிங், சோ இன்ஸ்பைரிங். இன்ஸ்பைரிங். இல்ல எனக்கு ஐ ரியலி அட்மயர் பீப்புள் ஹூ ரியலி ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணா அது கடவுள் கண்டிப்பா கை கொடுப்பாங்க. அது சேனலைஸ்டாக ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்கள் போய் நீங்கள் வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக தெற்கு பக்கம் போய் ஓடிக்கிட்டே இருந்தீங்கனாலும் யூஸ் இல்லையே. கண்டிப்பா. நீங்கள் போய் டெஸ்டினி அடைய மாட்டீங்க, ரிவர்ஸில் போயிடுவீங்க. கண்டிப்பா. அப்போ யூ ஷுட் நோ வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், ஆமா. வேர் யூ ஆர் கோயிங். இது ரெண்டுமே தெளிவில்லாமல் நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு என்னை சுற்றியே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் தே ஆர் ஆன் த ராங் பாத். Wrong path, okay. அதை நம்ம சொன்னோம்னா அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட்லேயும் அவங்க இல்லை. அதுதான் அது இங்கே ஒரு பிரச்சனையாக ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பரா இருக்கு. சரி சார், வில் கோ டு அவர் நெக்ஸ்ட் செக்மெண்ட், ரேபிட் ஃபயர். ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, சரி. ஒன் திங் ஃபேன்ஸ் டோன்ட் நோ அபவுட் யூ. என்ன பற்றியா? ஒரு விஷயம். ஆமா, நான் ஒரு முட்டாள்னு இன்னும் தெரியல. நீங்க அவ்வளவு பெரிய- தெளிவா இருக்கீங்க ரொம்ப. நான் ரொம்ப அப்படி மறைச்சு அப்படி இருக்கிற ஆள் இல்லை. ஓகே, எனக்கு ஃபேன்ஸுங்கிறது எனக்கு இப்போதான் தெரியும். பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. இல்லை, இப்படி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பெருசாக எல்லாம் மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் Hide ஹைட் anything. ஹைட் Okay. திங்ஸ். ஆமாம். Last thing that made you emotional. நிறைய இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் இல்ல எமோஷனல் இப்போ லாஸ்ட் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு எமோஷனல். இம்மீடியட்டானா ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷன் வந்து சின்ன சின்னதாக நிறையா இருக்கு. ஓகே, சின்னதாக சொல்லலாம். Yeah, yeah, yeah. ஸ்ட்ராங்கான எமோஷன் சின்னது கூட ஓகே. சரி, சின்னதுன்னா நிறையா இருக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு போனது கூட எனக்கு பயங்கர ஹாப்பியான Emotional. மூமெண்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அம்மா இறந்த அன்னைக்கே அவள் பிறந்தா, என் பாப்பா. அப்படியா? எங்கள் அம்மா இறந்து ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. 5 Okay. இயர்ஸ்க்கு அப்புறம் அவள் அதே டேட்டில் அதே நேரத்தில் பிறந்தா கிட்டத்தட்ட. பட் எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் Okay. இது ஏரியா. ஆனால் எங்கள் குடும்பத்தோட கிளைமேட் அது மாத்துச்சு. அந்த நாளே ஓகே, காலையில் கல்லறைக்கு போயிட்டு மத்தியானம் டின்னருக்கு லஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். புரியுதுல்ல? அந்த கிளைமேட்டே வேறையாயிடுச்சு. ஓகே ஓகே. போய் அந்த கல்லறைக்கு போயிட்டு பூ வைக்கிறது கூட இந்த வருஷம் ஹாப்பியாக தான் வச்சார் அப்பா. ஏன்னா பாப்பாக்கு பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு எல்லாம் வாங்கணும், அதெல்லாம் முந்தின நாளே வாங்க ஆரம்பிப்போம். அந்த டேவோட கிளைமேட்டை மாத்துதுல்ல, அந்த சூழலை மாத்துது. ஸோ தட் அது வந்து சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஒன் ரோல் யூ வாண்ட் டு டூ. நான் பண்ணணும்னு நினைக்கிற ரோலு ஒன்று பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். அன்அப்பாலஜிட்டிக்கல் வில்லனாக பண்ணணும். வில்லன்? ஆமாம், நெகட்டிவ் ரோலு அன்அப்பாலஜிட்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். Why?
எனக்கு ஹியூமர் பண்ணுறவங்களால எல்லா எமோஷனையும் கேட்டர் பண்ண முடியும் ஆ, அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. திரும்ப கம்மிங் பேக் டு நாகேஷ் சார். ஆ, நாகேஷ் சார் வந்து அவர் வில்லனா பண்ணா பயங்கர வில்லனிக்கா இருக்கும். ஆ, ஓகே. அப்புறம் அந்த ஸ்டீரியோ டைப்பை உடச்ச வில்லன்கள் இருக்காங்க. ரகுவரன் சார், நம்ம தமிழ்ல இருந்தே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ரகுவரன் சார் ம். உடம்போ உடல் வலிமையோ ஆமா. அதெல்லாம் எதுவுமே எதுவுமே தேவையில்ல. சும்மா லுக்லயே உங்களை மிரட்ட முடியும். இல்ல? தட்ஸ் an அந்த actor இல்ல. வாய்ஸ்ல ஆமா. சாரோட வாய்ஸ் பாலிவுட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நவாசுதீன் சித்திக் அவரோட எனக்கு ஐ would just about to say நீங்க அவங்க மாதிரியே இருக்கீங்க. நவாசுதீன் சித்திக். would you love to do a character like him, like whatever? அதான் இப்போ நம்ம மீட்டர் நாகேஷ் சாரை ஏன் வச்சுக்கிட்டேன்னா நரி மாதிரி நான் அந்த பழம் எட்டாதுன்னு தெரிஞ்சுதான் குதிக்கிறேன். ஆனா என்னைக்காவது அந்த பழத்தை தொட்டுருவோன்னு குதிக்க குதிக்க உங்க ஹைட்ஸ் ஏறிட்டே இருக்கும். உங்க ஆக்டிங்கோட பார் வந்து எனக்கு வந்து ஐ கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. இல்ல நீங்க அதுதான் லெஜெண்ட்ஸை correct. நீங்க Yeah. நீங்க முன்னுதாரணமா எடுக்கிறதோட ம். இது வந்து நீங்க இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி ஆக்டர்ஸை நீங்க முன்னுதாரணமா இப்பெல்லாம் சரியா நடிக்கிறது இல்லைன்னு சொல்ல வரல. ம். பட் அவங்கள வச்சுக்கிறப்போ உங்களால அவங்கள தொடவே முடியாது. Yeah. அப்போ நீங்க எம்பிட்டே இருப்பீங்க. ம். அப்போ உங்க ஜம்ப் வந்து மேல மேல மேலன்னு குதிச்சுக்கிட்டே இருக்கும். Yeah. உங்களோட ட்ரைனிங் வந்து உங்களை வந்து யுல் பி கெட்டிங் யுவர் ட்ரைனிங் ஃபார் எவர். இல்ல ம். உங்களோட லாஸ்ட் பிரெத் நீங்க வரைக்கும் once you're satisfiedனா அது இது இருக்காது. அது ஹங்கர் இருந்துட்டே Exactly, இருக்கும். ஒரு exactly. ஆக்டருக்கு அது எப்பவுமே அந்த ஹங்கர் எக்ஸாக்ட்லி இருக்கணும். எக்ஸாக்ட்லி ம். அதுதான் வந்து எனக்கு இந்த மாதிரியான ரோல்ஸும் பண்ணணும். Nice. அன்அப்பாலஜிட்டிக்கல் வில்லனா பண்ணி அதை சரியா பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒன்று பண்ணேன், பட் ஐ டோன்ட் திங்க் ஐ கிராக் தட். Okay. அப்போ எனக்கு இன்னுமே ஒன்று கரெக்டாக பண்ணணும். Okay. அப்படி எனக்கு அதுதான் ஒரு ரோல்னா அது எனக்கு ரொம்ப ஆசை. One word about your family. ஃபேமிலி வந்து பாவம், அது பலிகடாங்க. என்னன்னா உங்களோட ஆசைகள் உங்களுக்கு தான், அவங்களுக்கு அது தேவையே இல்லை. இந்த சப்போர்ட்டிவ் ஃபேமிலியாக இருக்கணும், அதெல்லாம் போகஸ். அது தேவையும் இல்லை. ம். எவ்வளோ நாள் தாங்க முடியும் இல்லையா? இப்போ இல்லை இப்போ உங்களுக்கு அவங்க எதுக்காக உங்களுக்காக சஃபர் ஆகணும்? இல்ல நீங்க பலி தான் சொன்னீங்க. such a big word அது. இல்ல அவங்கக்காக தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த பலி இஸ் a big. இல்லை இல்லை அதுதான் உண்மை இல்லை. ம். அப்போது அவங்களோட ப்ரைம் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைம் பீரியடை நம்ம தின்றோம் லைஃப்பில். நம்மளோட ஆசை, நம்மளோட இது, நீ பயங்கர லட்சிய புருஷனெல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு அது தேவையே இல்லைல்ல. தே எக்ஸ்பெக்ட் அ வெரி நார்மல் ஆர்டினரி லைஃப். ம். வாரம் வாரம் அவளோட கனவே வந்து வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு ஸ்ப்ளெண்டருக்கு பின்னாடி உட்காந்துட்டு கறி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சமைச்சு தின்னுட்டு சாயந்தரமானா படுத்து தூங்குறது தான் அவளோட கனவாகவே இருந்தது. ம். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண பொண்ணு தான் அவள். அப்போது அவளை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு வேலையை பார்க்குறது இருக்குல்ல. ம். இல்லை நான் ஒரு வருஷத்தில் டைரக்டர் ஆயிடுவேன்ட்டு தான் நான் போடுறேன். எனக்கும் தெரியும், அவளுக்கு தெரியாது. அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம் தான். இப்போ யோசிச்சு பார்த்தா தெரில. அது இப்போது நான் வந்து அதனால தான் இதை ஏன் சொல்கிறேன்னாலே ஐ டோன்ட் வாண்ட் டு க்ளோரிஃபை மை ஸ்ட்ரகிள். ம். என்னோட ஸ்ட்ரகிள் என்னால் நடந்தது தான். ஐ ஷுட் ஹாவ் பிளான்டு மை ஆம்பிஷன். அது வந்து என்கிட்ட இல்லை. அதை வந்து ரொம்ப தப்பாக பண்ணி அதனால் ஸ்ட்ரகிள் ஆகி அதனால் போராடி அது தேவையே இல்லாத வேலை. ம். யூ ஹாவ் டு பி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். பட் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு யூ ஹவ் given back to your wife. இல்லை நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். கரை சேர்ந்ததுனால இது இல்ல பட் ஸ்டில் ஐ நோ நீங்க எப்படியாச்சும் உங்க ஃபேமிலியை நீங்க இது பண்ணிருப்பீங்க. இல்லை அதான் இது எப்படியோ ஓகே. பிகாஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் ஒன்று இருந்துச்சுல, அது கண்டிப்பா யூ வில் பி தேர் அண்ட் யூ ஆர் ஆல்ரெடி ஹியர். ஆமாம். இப்போ அதான் என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் தட் வேர்ட். எனக்கு க்ளோரிஃபை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் அ பர்சன் டு பி ஃபாலோட், டு பி ஃப்ராங்க். நான் இல்லை மேபி இப்போ நீங்கள் இதை வந்து நான் ஒரு 22 23 வயசுலேயே இந்த தெளிவை நான் இப்போ இருக்கிற பசங்கக்கிட்ட பார்க்குறேன். நான் அவனுங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சமீபமாக ஆஃப்லேட்டாக சில பசங்களை மீட் பண்ணுறேன். அவனுங்க இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தேர் வெல் அவேர் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன் ஹியர். எனக்கு ஒன்றுமே இல்லை, எந்த பிளானிங்கும் இல்லை. எனக்கு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே நம்ம ஜஸ்ட் கலையரசன் ப்ரோ கூட ம். வி ஹேட் அ ஷூட். அப்படியா? அவங்களும் அதே சொன்னாங்க. இப்படி
அதான் ஒரு 23 இயர்ஸ் 21 இயர்ஸ் பாய்ஸ் கிட்ஸ் அவங்க கிட்ட நல்ல ஒரு தெளிவு ஆமா இருக்கு. ஆமா பிகாஸ் அவங்க அந்த டைம்லாம் ரொம்ப ஃப்ரீயா விட்டாங்க. இப்போ அது இது சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாக்ட்லி. ஃபீல் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜென்சி கிட்ஸை Gen Z திட்டுறோம், kids, அவனுங்க அவங்க வந்து ஒன்றும் இல்லை, அவனுங்களுக்கு அறிவு பட் ஐ இல்லை. திங்க் நம்ம டைம்ல அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை. எக்ஸாக்ட்லி. இப்போ நிறைய நிறைய எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் இருக்கு. அவன் வேர்ல்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு ஜெனரேஷன் ஆஃப் பூமர்களா தான் இருக்கிறோம். நம்ம இப்போ அடுத்த சோஷியல் மீடியா updated இதெல்லாம் boomers. நிறைய வந்துருச்சுல. ஆமா, அந்த நம்ம- டைம்ல அவங்க நிறைய நிறைய அப்கிரேட் ஆமா பண்ணிட்டாங்க. நீ எனக்கு கவுண்டமணி சார் சொல்றோம், நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அப்படிங்கிற அந்த பேச்சை முதல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறேன் நான். அண்டர்ஸ்டாண்ட் தம். யா போன ஜென்ரேஷன்ல நம்ம நம்ம முந்தின ஜென்ரேஷன் பண்ணின அதே தப்பை தான் we are again falling into that same pit. யா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சரியில்லை, இந்த காலத்து பசங்கள்லாம்ப்பா அப்படிங்கிறதே திரும்ப மாடர்ன் வெர்ஷனா தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் தீஸ் கிட்ஸ் ஆர் வெரி வெரி ரொம்ப Exactly, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வெரி exactly. மெச்சூர்ட் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி. இனி நல்லா என்னன்னா, லைஃப் ஹேண்டில் பண்றாங்க. இல்லைங்க தப்பு பண்றாங்க. ம். நீ என்ன பண்ணிட்டு இருந்த 20 வயசுல? நீ என்ன என்ஸ்டீனாவா இருந்த? ஒன்றும் இல்லை. அப்போ இவனுங்க என்னன்னா, இவனுங்களோட 20 வயசுல இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. அது. திரும்ப தே ஆர் அகெயின் கிரிட்டிசைசிங் த யங்ஸ்டர்ஸ். ம். அப்படி கிடையாது. ம். சரியில்லைன்னா இன்னைக்கு அவன் சொல்ல கேட்டுக்க மாட்டேங்கிறான். சொன்னா கேட்க மாட்டான்டா. அவனுக்கு உன்னை விட அறிவு இருக்குது. உனக்கு உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் பிரிச்சு மேய்ஞ்சிரான். அவன் ஒரு கேட்ஜெட் கொடுத்தா அவனுக்கு எல்லாமே ஐயோ, தெரியும். பயங்கரமா. எல்லாம் ஒரு தெரியும். 5 5 இயர் ஓல்டு பாய்க்கு எல்லாமே தெரியும். எக்ஸாக்ட்லி. நமக்கு அந்த டைம்ல யூடியூப்னா என்னன்னு தெரியல. ஆமா. அது அவங்களோட எக்ஸ்போஷர் அப்படி இருக்கு. இன்னைக்கு எல்லா டிவி போட்டுட்டு உட்காந்துக்கிறானுங்க அப்படின்னு எங்க குரூப் சொல்லுச்சு. ஆமா. இப்ப எவனை பார்த்தாலும் Phone, போன் வச்சுட்டு phone. உட்காந்துட்டுக்கிற அப்படின்னா நீ ஒன்னும் அப்டேட் ஆகல. அதுதான் கரெக்ட். இந்த காலத்துக்கு போன போனை கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அப்ப மட்டி ஆயிருவான்டா. எல்லாமே போன் தான். அடுத்து டேப்ல தான் பாடமே நடத்துறான். இவனுக்கு போனை கொடுக்காதன்னா அவன் எப்படி அப்டேட் ஆவான்? அது கரெக்ட். அப்படி இல்ல. யூ ஹாவ் டு லெட் them live their life யா in a organized way. கரெக்ட். முதல்ல ஆர்கனைஸ்டா எப்படி அவனை நடத்துறதுங்கிறதுக்கு நீ முதல்ல Right, ஆர்கனைஸ்டா இரு. right. நீ உட்காந்து போனை பார்த்தேன்னா உங்களை நீ தான் போனை பார்க்கும். ஆமா. நீ குடும்பத்தோட சந்தோஷமா நீ உன் ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்றியோ அப்படிதான் அவன் அவங்க அம்மாவை ட்ரீட் பண்ணுவான். ஆமா. இல்ல நம்ம அந்த லிபர்ட்டி கொடுக்கலனா நம்ம பின்னாடி போயிட்டு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. So we have to be with them. ஆமா. அது கூட இருந்து கொஞ்சம் இது கைட் பண்ணனா ஆமா I think they will be. ஆமா ஆமா. ஸோ அதனால சும்மா உட்காந்து பூமர்த்தனமா அவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு we have to start learning about them. சசி சார் சசி சார் ஒரு இன்டர்வியூல அழகா சொல்லியிருந்தாரு, நீ பவள மல்லிய பிடிக்கலன்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு, ஆனா ஏன் அவனுக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறது யோசி. யோசி. பவள மல்லி உனக்கு பிடிக்காட்டியும் கேளுன்னாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே. நீ இதை வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி. So one word for success. சக்சஸ் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஃபெயிலியர். எனக்கு வந்து Stepping stone for failure. ஆமாம், நான் ரிவர்ஸில் தான் யோசிப்பேன். எனக்கு சக்ஸஸில் பெரிய உடன்பாடோ அது ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலை. அது அது உங்களை வந்து கெடுக்கும். சக்ஸஸை சரியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னா சக்ஸஸை கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் கன்சியூம் சக்ஸஸ். என்னோட சக்ஸஸ் வந்து பயங்கர பிரச்சனையான ஒரு இடம். சக்ஸஸ் வந்து உங்களை வந்து நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து பயங்கரமான ஆளுன்னு ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பிரச்சனை தான். அங்கேருந்தே உங்களோட எல்லாமே க்ளோஸ். சக்ஸஸ் ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி. சாப்பிட்டு கழிவு போகிற மாதிரி, அவ்வளோதான். ஓகே. அதை ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சக்ஸஸ் வந்து தேவை. டு அன் எக்ஸ்டென்ட் சக்ஸஸ் இஸ் குட். இடைக்கிட ஒரு சில ஃபெயிலியர்ஸ் தான் உங்களை சரியான வழிப்படுத்தும்னு நினைக்கிறேன். சக்ஸஸை விட நான் ஃபெயிலியரை பயங்கரமாக வேல்யூ பண்ணுறேன். என்னோட ஃபெயிலியர்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்கு என்னோட சக்ஸஸ். வாவ் வாவ். பயங்கரமா மெச்சோர்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வாவ், சோ இன்ஸ்பைரிங். வாங்கின அடி இல்ல, அது உங்களுக்கு மெச்சூரிட்டி கொடுத்துருக்குல. ஆல் தட் வாஸ் யுவர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மேபி. குடியாரன் வந்து ஒரு பயங்கர கேரிகேட்டடான நானே ஒரு மிக்கி மவுஸாக தான் நான் நினைக்கிறேன். அமீர் குடும்பஸ்தனில் அமீர் குடியாரன் அப்படின்னா அவன் ஒரு 20 30 இருக்கிறான். என்ன வேணாலும் பேசலாம்.
இப்போ ஒரு 50-55 வயசுல ஒரு குடியாரன்னா அவன் மினிமமா ஒரு 35 வருஷமா குடிச்சிருப்பான். அப்போ அவன் போதைங்கிறதே நடுவா இருக்கான். மாப்பிள்ளை வந்த அப்படி பேசுவான். என் மாப்பிள்ளை அப்படி பேச மாட்டான். அது ஒரு 20-25 வயசு குரங்கு படல்ல பண்ணப்போ அவன் இளம் குடியாரன் அப்படின்ற அந்த குளகுலன்னு குடிச்சிட்டு சுத்துறாள். குழஞ்சி லப்பர் பந்து குழஞ்சி ஒரு 90 அடிச்சுட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்படிதான் இருப்பான். அப்படி அந்த ஸ்டெடி இருக்கும். அதுவே ஆண் பாவம் கொள்ளாததுல ஒரு 2 பீர் டீம் பீர் குடிச்சிட்டு பேசும்போது அவன் இன்னும் குளகுலன்னு தான் இருப்பான். எதுக்குடா இவங்களெல்லாம் பாடாப்படுத்துறாளுங்க அப்படின்றப்போ அப்சர்வேஷன் தான் ஒரு ஆக்டரோட அடிப்படைன்னு நான்